அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா நமக்கு ஏராளமான ரஹ்மத்துகளை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரஹ்மத்துக்களில் ஒன்றுதான் இந்த தௌபாவுடைய பாக்கியம். இந்த தௌபாவுடைய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தரவில்லை என்று சொன்னால், நாளை கியாமத்துடைய நாளையிலே எங்களுடைய நிலைமைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த துனியாவில் வாழும் போது எவ்வளவு பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்களுக்காக நாம் தௌபாவை வேண்டவில்லை என்று சொன்னால், நாளை கியாமத்து நாளையிலே எம்மை போன்று நஷ்டவாளிகள் வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். இதுவரைக்கும் எம்மில் எத்தனையோ பேர் செய்த பாவத்துக்காக தௌபாவை செய்யாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பை வேண்டாமல் இருக்கிறார்கள். சிலர் தௌபா செய்கிறார்கள், ஆனால் அவர்களது தௌபா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏன்? அவர்கள் சரியான முறையில் அல்லாஹ்விடம் அந்த தௌபாவை வேண்டுவது, முதல் அவர் செய்த பாவத்தை விட்டு கலண்டு விட வேண்டும். அந்த பாவத்தின் பால் நான் மீண்டும் மீள மாட்டேன் என்று உள்ளத்தினால் உறுதி கொள்ள வேண்டும். அந்த செய்த பாவத்தை நினைத்து வருந்தி கவலைப்பட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு வேண்டுவாராக இருந்தால் அவருடைய தௌபா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில பாவங்கள் வெறுமனே தௌபா செய்வதன் மூலம் தௌபா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படியான பாவங்கள் என்ன? ஒரு அடியானுக்கும் இன்னொரு அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவம். அதாவது ஒருவருக்கு அநியாயம் செய்கிறார், அல்லது அவருடைய சொத்தை அபகரிக்கிறார், அவருடைய சொத்தை திருடுகிறார். அப்படி ஏதாவது ஒரு பாவத்தின் அவர் ஈடுபட்டு இருந்தால் அவரிடம் சென்று மன்னிப்பு வேண்ட வேண்டும். இல்லை என்றால் அவருடைய பொருளை மீட்டி கொடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் அல்லாஹ்விடம் அவர் பாவ மன்னிப்பு கேட்பாராக இருந்தால் அந்த தௌபா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில பாவங்கள் அல்லாஹுடைய ஹக்கிலே சம்பந்தப்பட்டவைகள். அல்லாஹு தாலா எமக்கு கடமையாக்கிய கடமைகளை வேணுமென்று ஒருவர் விடுவாராக இருந்தால் அந்த விட்ட கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் அவருடைய தௌபா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணமாக, ஒருவர் தொழுகையை விட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த தொழுகையை, அந்த ஃபர்லான தொழுகையை அவர் கலா செய்வதன் மூலமாகத்தான், அதன் பிறகு அந்த தொழுகையை வேணுமென்று விட்டதற்காக அவர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பாராக இருந்தால் அவருடைய தௌபா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு. அன்புக்குரியவர்களே, இவ்வாறான பாவங்களை செய்துவிட்டு யார் ஒருவர் பாவ மன்னிப்பு வேண்டுகிறாரோ அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தாஇபு மின தம்பி கமன் லா தம்பலா. யார் ஒருவர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு வேண்டுகிறாரோ அவர் பாவமே செய்யாதவரை போன்று என்று என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் 100 விடுத்தம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவங்களே செய்யாதவர்கள். அவர்களே ஒவ்வொரு நாளைக்கும் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு வேண்டக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ்விடம் மன்னிக்கப்படாத ஒரு பாவம் என்று சொன்னால் அது குஃபுர், ஷிர்க் தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், குஃபுர் ஷிர்க் யாரெல்லாம் செய்வாங்களோ அவர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவம் செய்தவர்களை, அவன் நாடியவர்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவர். இந்த குஃபுர் ஷிர்க் என்றால் என்ன? அது எப்படிப்பட்ட கொடூரமான பாவம் என்று நாங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்களும் அந்த பாவத்தில் வீழ்ந்து விடுவோம். அந்த பாவத்தில் யாரெல்லாம் வீழ்ந்து விடுகிறார்களோ அவர்கள் வெறுமனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதன் மூலமாகவோ அல்லது அல்லாஹ்விடம் தௌபாவை வேண்டுவதன் மூலமாகவோ மாத்திரம் அவர்கள் அந்த பாவத்தில் இருந்து மன்னிக்கப்பட மாட்டார்கள். அவர் அந்த பாவத்தை விட்டு நீங்கிவிட்டு 2 ஷஹாதா கலிமாக்களை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை விளங்கி அந்த கலிமாவை மொழிவதின் மூலமாகத்தான் இந்த குஃபுர் ஷிர்க் என்ற பாவங்களில் இருந்து அவர் மீண்டு கொள்வார். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறான பாவங்களை நாம் செய்துவிட்டு இன்னும் நாம் தௌபா செய்யாமல் இருக்கிறோம். ரமலானுடைய கடைசி பகுதியை நாம் அடைந்து விட்டோம். இன்னும் சில நாட்களில் எம்மை விட்டு இந்த ரமலான் பிரிந்து செல்ல போகிறது. இந்த ரமலானை விட்டு நாம் பிரியும் சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக
பாவங்களின் பால் மீண்டும் மீளாதவர்களாக இந்த ரமலானை விட்டும் நாம் பிரியக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.